வணக்கம் மாணவர்களே. பாகம் 17 பாடம் 3 பூம் வண்டி. ICSE மாணவர்களுக்கு பாடம் 12 பார்ப்போமா? நாம் நீங்கள் முதல் வகுப்பில், அதாவது முதல் பருவத்திலும் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் படித்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த பாடத்தில் வடமொழி எழுத்துக்கள், அதாவது வடமொழி எழுத்துக்களை வைத்து ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அதன் பிறகு வடமொழி எழுத்துக்களை படிக்க போகிறோம். அதை நீங்கள் எழுதி பழக வேண்டும். சரியா மாணவர்களே? பாருங்கள், பாடம் 3 பூம் வண்டி. இந்த வண்டி பேர் என்னதான்? பூம் வண்டி. இந்த வண்டியில யாரெல்லாம் பயணிக்கிறாங்க பாருங்க. ஆயிஷா, நலன், ஜெரின் 3 பேரும் பயணிக்கிறாங்களா. இந்த வண்டி மூலமா அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க, என்னென்னலாம் பார்க்க போறாங்க அப்படின்றதா இந்த பாடல்ல பார்க்கலாமா? பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜெரினும் பயணிகளாம். ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜெரினும் பயணிகளாம். ஆயிஷா தான் என்னது? இந்த வண்டியோட ஓட்டுநர், டிரைவர். நலனும் ஜெரினும் என்ன செய்யறாங்களாம்? இதுல பயணம் செய்யறாங்க இல்லையா? அவங்க ஓட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கூட உட்கார்ந்து வராங்க. தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். தலைநகர், நம்மளுடைய தலைநகர் என்னது? டெல்லி. பார்த்திடலாமா இந்த பூமண்டியில போய் ஸ்ரீநகர் கூட போய் வரலாமா. காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூமண்டி. காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூமண்டி. காடு மலையெல்லாம் தாண்டி கடக்க போகுதான் இந்த பூமண்டி. ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். பார்க்க அழைக்குது பூம்வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. பார்க்க அழைக்குது பூம்வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. அதாவது ஆக்ரா நகர்ல தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்க போறாங்களாம். காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் பார்க்க போறாங்களையாம். இத பார்க்க இந்த பூமண்டி எல்லாரையும் அழைக்குதான். யாரெல்லாம் வரீங்களோ புறப்பட போகுது இந்த பூமண்டி, வந்து ஏறிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடத்துல பாத்தீங்க இல்லையா, ஆயிஷா, நலன், ஜெரின், இல்ல ஆயிஷா, இந்த மாதிரி ஷா, இந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது இல்லையா? ஜெரின் ஜே, காஷ்மீர் இஷ், தாஜ்மஹால் இஜ், ஹா. இந்த எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை தான் நான் இப்பொழுது படிக்க போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இந்த வடமொழி எழுத்துக்களை நீங்கள் படித்தும் எழுதியும் பழக வேண்டும். ஒவ்வொரு முறையும் சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டும்? எழுதி பார்க்க வேண்டும். சரியா மாணவர்களே? வடமொழி எழுத்துக்களை நாம் இப்பொழுது ஒவ்வொரு எழுத்தாக படிக்கலாம். இஜ், ஜா, ஜா, ஜி, பஜ்ஜி சொல்லுவீங்க இல்லையா? ஜி, ஜி, ஜூ, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ. இவ்வாறாக இஜ்ஜு ஓசை உள்ள சொற்களை நாம் வடமொழி எழுத்துக்களை இவ்வாறாக படிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், இஸ், சர்க்கஸ் சொல்லுவோம் இல்லையா? இஸ், இஸ், சா, சா, சி. அடுத்தது இஷ், சுரேஷ், இஷ் வரும் இல்லையா? இஷ், இஷ், ஷா, ஷா, ஷி, ஷீ, ஷூ, ஷூ, ஷே, ஷே, ஷை, இஹ், ஹா, ஹா, ஹி, ஹீ, ஹூ, ஹூ, ஹே, ஹே, ஹை, ஸ்ரீ,
ஸ்ரீராம், ஸ்ரீ சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரீ, ஒரே எழுத்து ஸ்ரீ. இப்படியாக நீங்கள் எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் மாணவர்களே. இந்த எழுத்துக்களை வைத்து நாம் இப்பொழுது சொற்கள் படிக்க போகிறோம். முதலில் பாருங்கள், ஏ வ ரே இஸ் இட், எவரெஸ்ட். எவரெஸ்ட் என்னது? ஒரு சிகரம், எவரெஸ்ட். ரோஜா, ரோஜா. தா இஜ் ம ஹா இல், தாஜ்மஹால், தாஜ்மஹால். ஷா ஜ ஹா இன், ஷாஜஹான். இவர் பேர் என்னது? ஷாஜஹான். ஜா இன் சி, ஜான்சி. ராணி, ராணி, ஜான்சி ராணி. ஜ வ ஹ இர் லா இல், ஜவஹர்லால் நேரு, நேரு. நேரு மாமான்னு சொல்லுவோம் இல்லையா, ஜவஹர்லால் நேரு. அவங்க தான் இங்க. இவங்க பேர் என்னது? ஜான்சி ராணி. இவங்க ஷாஜஹான். இவங்க யாரு? எழுத்து கூட்டலாமா? நேதாஜி, நேதாஜி. சுபாஷ், சுபாஷ். சந்திர, சந்திர. போஸ், போஸ். சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது சில சொற்கள் நாம் படிக்க போகிறோம். ர இம் ஜா இன், ரம்ஜான். ரம்ஜான் முஸ்லிம்ஸ் கொண்டாடுவாங்க இல்லையா, ரம்ஜான். கி ரி இஸ் து ம இஸ், கிறிஸ்துமஸ். கிறிஸ்மஸ் சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடுவாங்க இல்லையா, கிறிஸ்துமஸ். பா கி இஸ் தா இன், பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஒரு நாடு. ஜ இப் பா இன், ஜப்பான் பிளேஸ். அ இஸ் சா இம், அஸ்ஸாம். கா இஷ் மீ இர், காஷ்மீர். ஸ்ரீ ந க இர், ஸ்ரீநகர். ஜா இங் கி ரி, ஜாங்கிரி. ஜி லே பி, ஜிலேபி. கு லா இப், குலாப். ஜாமு இன், ஜாமுன். பா து ஷா, பாதுஷா. ப இச் ஜி, பஜ்ஜி. பா இச் ஜி, பஜ்ஜி. ஒரு சொற்களையும் எப்படி வடமொழி எழுத்துக்கள் எப்படி உச்சரிப்பது என்பது பார்த்தோம் அல்லவா? இப்படியாக நீங்கள் சொற்களை சொல்லி நீங்கள் படிக்க வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக பாருங்கள், எறும்பூரில் இனிப்பு விழா. அதாவது எறும்பு இருக்கிற ஊர்ல இனிப்பு விழா கொண்டாட போறாங்களாம். இவங்க என்ன இனிப்பு விழா கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போமா? எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. எல்லா எறும்புகளும் இந்த எறும்பூரில் இனிப்பு விழால இனிப்புகளோடு வராங்களாம். என்னென்ன இனிப்புகளோடு வராங்கன்னு பார்ப்போமா? முதலில் பாருங்கள், நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம். இந்த எறும்பு கூட்டம் என்ன சொல்றாங்க? என்ன கொண்டு வந்திருக்காங்களாம்? பாதுஷா. பாத்தீங்களா? பா து ஷா. ஷா படிச்சோம் இல்லையா, வடமொழி எழுத்துக்கள். அதான். இதோ சுவையான குலாப் ஜாமுன். இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்களாம்? குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்காங்களாம். இனிப்பு திருவிழாவுக்கு இவங்க பாதுஷா கொண்டு வந்திருக்காங்க, இவங்க குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்காங்க. ஜா. பாத்தீங்களா? வடமொழி எழுத்து ஜா. நாங்கள் ஜாங்கிரி கொண்டு வந்து, இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம். இவங்க ஜாங்கிரி எடுத்து வந்திருக்காங்களா? ஜா. பாத்தீங்களா? வடமொழி எழுத்து ஜா. ஜாங்கிரி எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இந்த எறும்பு என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஜாங்கிரி எடுத்து வந்திருக்காங்க. இப்ப என்னென்ன இனிப்பு வந்திருக்கு? பாதுஷா வந்திருக்கு, குலாப் ஜாமுன் வந்துருச்சு, ஜாங்கிரி. அடுத்தது பாருங்க, எங்களின் பங்கு ஜிலேபி. ஜிலேபி, ஜிலேபி. பாத்தீங்களா? இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்களா? ஜிலேபி கொண்டு வந்திருக்காங்களாம். ஜி. அட சுவையான இனிப்பு விழா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்ப பாத்தீங்களா, எல்லா எறும்புகளும் அவங்க ஒன்னொன்னா ஒரு இனிப்பு கொண்டு வந்துட்டாங்க. பாதுஷா, குலாப் ஜாமுன், ஜாங்கிரி, ஜிலேபி. இப்ப எல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இனிப்பு விழாக்கு என்ன செய்யறாங்க?
கூப்பிடுகிறார்கள். பாருங்கள், புத்தக பயிற்சி. யாரை போல் வேடமிட்டுள்ளனர்? பெயர்களை எழுது. பள்ளி ஆண்டு விழா. பள்ளி ஆண்டு விழால இது போல வேடம் அணிந்திருக்கிறார்கள். இவர்கள் யாரை போல வேடம் அணிந்துள்ளனர் என்பதை, இவர்களுடைய பெயரை நாம் கீழே எழுத வேண்டும். நீங்க கூட உங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ப்ரோக்ராம்ல எல்லாம் வேடம் அணிந்திருப்பீங்க இல்லையா? முதலில் பாருங்கள், இது யாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஷாஜகான். ஷாஜஹான். 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 சரிங்களா? அடுத்தது இது பாருங்க, இவர் யாரு? அவருடைய சட்டையில என்னது? ரோஜா பூலாம் குத்திருக்காங்க. யாருக்கு மிகவும் ரோஜா பூ பிடிக்கும்? நேரு மாமாக்கு பிடிக்கும் இல்லையா? நேரு, இவருக்கு குழந்தைகள்னா மிகவும் பிடிக்கும் இல்லையா? இவர் பேர் என்ன? ஜவஹர்லால் நேரு இல்லையா? எழுதுங்க. ஜவஹர்லால் நேரு. நேரு, ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பாருங்கள், யார் இவர்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி. நேதாஜி சுபாஷ். சுபாஷ் சந்திர. சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவங்க யாரு? ஜான்சி ராணி. ஒரு வீர பெண்மணி இவங்க இல்லையா? ஜான்சி ராணி. ராணி, ஜான்சி ராணி. உங்களுடைய பெயர்கள்லாம் உங்களுக்கு படிக்கவும் தெரியணும், எழுதவும் தெரிய வேண்டும் மாணவர்களே. சரியா? அடுத்தது பாருங்கள், படம் பார்த்து பெயர் எழுதுக. நாம் எறும்பூரில் இனிப்பு விழா பார்த்தோம் இல்லையா? எறும்புகள் என்னென்ன இனிப்புகள்லாம் கொண்டு வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த இனிப்புகளும் இதுல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச இனிப்புகள் இல்லையா எல்லாமே? இதை பார்த்தோன்னே நீங்களே பெயர் எழுதணும். சொல்லுங்க பார்க்கலாம். முதலில் என்ன இது? வீட்டுல அம்மா எல்லாம் நமக்கு செய்து தருவாங்க இல்லையா? என்ன இனிப்பு இது? குலாப் ஜாமுன். எழுதலாமா? குலாப் ஜாமுன். ஜாமுன், குலாப் ஜாமுன். அடுத்தது என்னது? பாதுஷா. 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 அடுத்தது என்னது? ஜாங்கிரி. ஜாங்கிரி. அடுத்தது என்னது மாணவர்களே? பஜ்ஜி. பஜ்ஜி. அடுத்தது ஜிலேபி. ஜிலேபி. இப்படியாக நீங்கள் இந்த வடமொழி எழுத்துக்களை திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும். அந்த எழுத்துக்களை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்த்து படித்தால் உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்ன்றது தெரிஞ்சிடும். அப்போ நீங்க என்ன செய்யலாம்? இந்த சொற்கள்லாம் நீங்க சுலபமா எழுதி விடலாம் மாணவர்களே. சரியா? உங்களுக்கு என்ன வீட்டு பாடம் பார்த்தீங்கன்னா, பக்கம் எண், அதாவது பாடம் 3 இருக்கு இல்லையா? பாடம் 3ல இருக்கிற வடமொழி எழுத்துக்களை நீங்க என்ன செய்யணும்? ஒரு முறை எழுதி பார்க்க வேண்டும். வடமொழி எழுத்துக்கள் மட்டும். என்னென்ன வடமொழி எழுத்துக்கள்? ஒரு முறை நாம் சொல்வோமா? ஒரு முறை படிக்கலாம். இஜ், ஜா, ஜா, ஜி, ஜி, ஜூ, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ. அடுத்தது இஸ், சா, சா, சி, இஷ், ஷா, ஷா, ஷி, ஷி, ஷூ, ஷூ, ஷே, ஷே, ஷை, இஹ், ஹா, ஹா, ஹி, ஹீ, ஹூ, ஹூ, ஹே, ஹே, ஹை, ஸ்ரீ,
இப்படியாக நீங்கள் எழுத்துக்களை பலமுறை படித்தும் எழுதியும் பழகுங்கள் மாணவர்களே. இதை ஒரு முறை நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்கள். இதான் உங்களுடைய இன்று வீட்டு பாடம். இந்த எழுத்துக்களை ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது நீங்கள் எழுதி பழக வேண்டும். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.